ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்புங்க ஐயா. கடந்த பதிவில் நம்ம இந்த ராகுவை பற்றி போட்டிருந்தோம். செவ்வாயின் சாரத்தில் போகிறதுனால நிறைய மாற்றங்கள்லாம் வருது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளை பற்றிலாம் பேசியிருந்தோம். நேயர்கள் நிறைய பேர் சொன்னாங்க, கரெக்டுங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இதெல்லாம் நடந்துருச்சு. வேலையெல்லாம் வேலை போயிடுச்சு. இந்த இடத்துல உத்தியோகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு கிடைச்சுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜகிரகம் சொல்லக்கூடிய சனி அவரு வக்ரமாயிட்டாரு. ராகு செவ்வாயோட அதுக்கும் தனியா பேசணும். ஆமா, அதுக்கும் தனியா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி குரு வேற இப்ப அதிசாரம் வேற ஆக போறாரு. வருகிற அக்டோபர் மாசம் நினைக்கிறீங்க அவர் அதிசாரம் ஆறாரு. ஸோ இப்படி ராஜகிரகங்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல போய் உட்கார்றதுனால முக்கியமா இப்ப ரொம்ப நுட்பமா அது மெயினா நம்ம சிஸ்டத்துல ஸ்தானத்தை வைக்கிறதே இல்லை. ஒரு இடத்துல இருந்த இடத்தின் பலனை தருங்கிற கான்செப்டை விட நட்சத்திரத்தின் பலனை தரும். அதுக்காக நீங்க கேட்குற கேள்வி கரெக்டாக பொருத்தமா கண்டிப்பா. ஏன்னா இப்போ ராஜகிரகங்களை வச்சு நம்ம அந்த 90 நாள் பலன் எடுப்போம். 90 நாளைக்கு வந்து இந்த ராஜகிரகங்கள் எந்த, ஏன்னா இப்போ இந்த இயர் எண்ட் ஆகும்போது உங்களுக்கு மறுபடியும் ராகுகேது பயிற்சி, குரு அதிசாரத்தில் வந்து மறுபடியும் ரீட்டைன் ஆகிறது, இப்படி பல இதெல்லாம் சனி வர மறுபடியும் நார்மலாக வரும். ஆமாம், சனி வந்து நேர்கதியில் போவார். இது எல்லாமே இந்த வருட முடிவுக்கு வந்து ஒரு முத்தாய்ப்பா இருக்கும். கண்டிப்பா. இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இயர் எண்டுக்கு வந்து ஒரு பலன் இவங்க வச்சுக்கலாம் தாராளமா, வருடத்தினுடைய கடைசி பகுதியினுடைய பலன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து நம்ம மேச ராசிக்கு பார்ப்போம். இந்த சனி, ராகு, கேது, குரு, ஸோ இந்த 4 கிரகத்தோட கரண்ட் அசம்ஷன்ல வச்சு நம்ம பலன் கம்பைண்டா ஆமாங்க. இப்போ மேச ராசிக்கு எப்படிங்க இருக்கு? மேச ராசிக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு பயிற்சி பற்றி பேசும்போது தனிப்பட்டு ஒரு கிரகத்தை தான் பேசியிருக்கோம், ஏன்னா அவங்களுக்கு தெளிவுன்றது. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எது ஆதாயம்னு பார்த்தீங்கன்னா ராகு ஆதாயம். கேது வந்து உடல் நலத்துக்கு மற்றபடி மனநலத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் கேது வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அஃபெக்ட் பண்ணுறாரு. அப்போ ராகு கேது வந்து ஒரு மாதிரி நியூட்ரல்னு வச்சுக்கோங்க. ஆனால் பிரச்சனை யாருன்னா 12ல் இருக்கிற விரயச்சனி, 4ல் இருக்கிற குரு, அர்த்தாஷ்டம குரு விரயச்சனி, இது மேஜர் ரோல். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா உற்பத்தி சார்ந்த தொழில் செய்வாங்க, ஆனால் கஷ்டப்படுவாங்க, கடன் பிரச்சனைகள். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு லாபம் இல்லையே, என்ன தான் உழைச்சாலும் லாபம் இல்லையே. அப்போ எப்போ தான் நமக்கு வந்து நல்ல காலம் வரும், எப்போ நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சென்டர் நடத்துகிறோம்னா எப்போ லாபகரமாக ஓடும், இப்படியெல்லாம் சிந்தனைகள் தொழில் சார்ந்து வரும். அகம் சார்ந்து அவங்க வீட்டில் உறவுகள் ஆரோக்கியம் பார்த்தாலும் அதுலேயும் பிரச்சனை. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு 5ஆம் இடம் தான் மகிழ்ச்சி. அந்த 5ல் போய் கேது உட்கார்றாரு, 4ல் வந்து குரு உட்கார்றாரு. இப்போ ஒருத்தருக்கு குரு திசையோ கேது திசையோ நடக்குதுன்னு வைங்க, இந்த ரெண்டுக்குமே பிரச்சனை தானே. வேணா வந்து ஒரு வீடு, இடம், ஒரு வாகனம் வாங்கிறதுக்கு வேணா குரு சப்போர்ட் பண்ணுவார், ஆனால் மகிழ்ச்சி இல்லை. 5ஆம் இடங்கிற அந்த மகிழ்ச்சி வந்து இல்லை. அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிற சனி என்ன பண்ணுறாரு, செலவுகளை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கார். எவ்வளவு மூலதனம் போட்டாலும் போயிட்டே இருக்குதுங்க, டெவலப் ஆக முடியல. என்னைக்கு தான் நான் இந்த தொழிலை விட முடியாது, இந்த தொழிலில் என்னைக்கு தான் நல்ல காலம் பிறக்கும், இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மேசராசி. பெரும்பாலும் நீங்க சொன்ன உண்மைதான். என்னன்னா அந்த தொழில் ரீதியா இருக்கக்கூடிய இன்னல்களை சந்திச்சுட்டே வராங்க. நிறைய பேர் புதுசா ஆரம்பிச்சு மூணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்ப மேசத்துக்கு 10ஆம் அதிபதினே சொல்லக்கூடியதே சனிதானே. மேசராசிக்கு மகரம் தான் 10ஆம் காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம். அந்த ஜீவனகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி வந்து அவர் வந்து புதன் சாரத்தில் போறார். அப்ப இந்த புதனுங்கிறது யாருன்னா கடன்காரன். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கு, கடன், பகை, வேலையாட்கள் பிரச்சனை, இது எல்லாம் சனி மூலமாக கொடுக்குறாங்க. 12ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே ஒரு கிரகம் இருந்தாலே தன்னுடைய சுயபலத்தை இழக்க வைக்குதுங்க. சுயபலம் அப்படிங்கிறது என்னென்னா, நான் வந்து நான் நினச்சதை சாதிச்சிட்ருக்கேன், நான் என் விருப்பத்துக்கு அங்கே நிகழ்வுகள் வந்து எனக்கு சாதகமாக நடந்துக்கிட்டு இருக்கு, நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற தெம்பே இல்லாமல் போகிறது தான் 12ஆம். தன் சக்தியை இழத்தல். அப்போ அந்த மாதிரி இருந்தால் யாருக்கு தான் மனசு நிம்மதி வரும்? அப்போ ஆரோக்கியத்துக்கும் கேடு, உறவுகளுக்கும் கேடு, தொழிலையும் வந்து
வளர்ச்சி இல்லை, இயங்குது. இந்த 4-12 என்னென்னா க்ளோஸ் பண்ண வைக்காது, வேலை இல்லைன்னு சொல்லாது, ஆனால் வேலை சிறப்பாக இல்லைன்னு தான் பிரச்சனை. வரதும் போகிறதும் பெருசாக அதாவது அலைச்சல் படுறோம், அந்த அலைச்சல் பட்டதுக்கு உண்டான வளர்ச்சி இல்லை, மேலும் மேலும் கடன் வாங்கி போடுறோம். ஆனால் தொழில் ஓடுதுன்னு பேர் தான், எனக்கு லாபம் வந்தால் தாங்க நான் சந்தோஷமாக இருப்பேன். அந்த சந்தோஷம் போச்சே அப்படிங்கிறது தான் மேசராசிக்கு பலனு. இப்போ இதில் வந்து யாருக்கெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இந்த 3 திசை நடந்தவங்க தப்பிச்சாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இப்போ கோச்சார பலன்னு நம்ம எடுக்கும்போது திசாபுத்தி பார்க்கணும் கண்டிப்பாக. அப்போ அது ஒரு கணக்கு. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா கமிஷன் கன்சல்டிங் வேலை பார்ப்பாங்க, அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு வந்து ராகு திசை, செவ்வாய் குரு திசை இதெல்லாம் நடக்கிறவங்களுக்கு அது நல்லா போகும். அப்போ பார்த்துக்கோங்க, இதுலேயே எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டேன். அப்போ யாருக்கெல்லாம் நமக்கு சனி திசை புதன் திசை நடக்குதோ அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ குருவனுடைய திசை நடக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டைம் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும். இந்த குரு மாறுது இல்லையா, அது வரைக்கும். இப்போ 3ல் இருந்தப்ப நல்லது பண்ணிட்டு இருந்தார், ஏன்னா 3ல் தான் குருவோட நட்சத்திரம் இருக்கு. அப்போ தைரியத்தை கொடுத்தவர் 4க்கு வந்த உடனே ஒர்க்லோடு கொடுக்குறாரு, பெரிய சுமையை சுமக்க வேண்டி கொடுக்குறாரு. அந்த 4 விட்டு மாறும்போது மறுபடியும் குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணும். ஆனால் மேசராசிக்கு என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சனி புதன் கெட்டவர்கள். ஸோ சனியும் புதனும் அந்த சனி இப்போ புதன் சாரத்தில் போகிறார். அப்போ என்ன ஆகும், இப்போ சில பேர் வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம், டைவர்ஸு அல்லது வேறு பிஸ்னஸ் வழக்குகள், எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, கடன் சார்ந்த வழக்கு, ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுறது. ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க, ஆனால் மெடிக்கலாக பார்த்தா போய்கிட்டே இருக்க ஒழிய அதுக்கு நிவர்த்தியே கிடைக்கல, மாற்றி மாற்றி போயிட்டுருக்கோம், ஆனால் ஒன்றும் நிவர்த்தி கிடைக்கல. ஏன் அப்படின்னா அந்த ஆரோக்கிய ஸ்தானம் தான் 5ஆம் இடம். அந்த 5லேருந்து சனியை எண்ணுங்க, மீனராசி 8, 5லேருந்து. அதே மாதிரி தான் இவங்க குழந்தைங்களுக்கும் டென்ஷன், குழந்தைங்க சிறப்பாக படிக்கலை அல்லது வளர்ந்துருந்தாங்கன்னா வேலையில் பிரச்சனை, கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய சண்டை பிரச்சனை, இப்படி 5ஆம் இடத்தை பாதிக்கும். எப்பவுமே நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்விக்கு உண்டான ஸ்தானத்திலிருந்து எண்ணணும். இப்போ 5ஆம் இடத்துக்கு 12ல் குரு 8ல் சனி, ராசியாக இருந்தீங்கன்னா 4ல் குரு 12ல் சனி. சரி, இன்னொரு விஷயம் என்ன எடுத்தோன்னா 9ஆம் இடத்துக்கு மோசம். 9ஆம் இடம் தானே பூர்வீகம், தகப்பன், வெளிநாடு, இங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா 9ஆம் இடம் வந்து தனுசு, அங்கேருந்து எண்ணுங்க, சனி 4 குரு 8. அப்போ 1, 5, 9க்கு கேள்வி யார் கேட்டாலும் இந்த குருவும் சனியும் பாதகத்தை தருகிறார்கள். ஆனால் சார் இப்போ வந்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக அப்புறம் மாறுறாரு, 5ஆம் இடத்துக்கு வர போகிறாரு, அது எப்படி பார்க்க? ஆமாம், ஒரு சில பேருக்கு இப்போ யாருக்கெல்லாம் அஸ்வினியில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு உடனே 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். இதை நீங்கள் பரணியில் பிறந்தீங்கன்னு வைங்க, அவர் சுக்கிரஞ்சாரம் போனால் தான் 5க்கு வருவார் அர்த்தம், அது வரைக்கும் 4ல் இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால் டிகிரி பார்க்கணும். எப்பவுமே பாவம் தான் பேசும்னா பாவகத்தை வந்து கரெக்டாக நம்ம புள்ளி விவரமாக பார்க்கணும். என்ன நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அங்கேருந்து தான் பவுண்டரி கணக்காகும். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு சிலருக்கு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு ரிலீஃப் உண்டு, அஸ்வினியில் மட்டும் வருது. ஏன்னா அவர் போய் கேதுவை டச் பண்ணுறார், குரு போய் கேதுவை டச் பண்ணுறார். இதெல்லாம் நம்ம அந்த குரு பயிற்சி பேசும்போது பேசியிருக்கோம். இந்த டாபிக்ல எல்லாத்தையும் கலந்து பேசுறோம். கண்டிப்பா எல்லாரும் தொடர்றதுனால இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் வளரும் இல்லைங்க. ஆமா ஆமா, அதாவது 5ஆம் இடம் வரும்போது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் வீடுங்க. அப்ப என்ன பண்ணும், அந்த கடனை கொடுக்க பார்க்கும், கடனை தீக்க பார்க்கும், கடன் இல்லாம செய்யும். அது போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துடும். ஜனவரி மாசம் வரைக்கும் இருக்குன்னு வைங்க, அதுக்கப்புறம் திரும்பி வந்துதான் அப்புறம் பயிற்சி ஆகும். இடையில இது ஒரு ஆசுவாசம் அவங்களுக்கு வந்து சில பேருக்கு கடன் தீர்க்கணும்னு வசதி இருக்கிறவங்களுக்கு தீர்த்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பா. இப்போ மேசராசி நேயர்களுக்கு அதிகமாக கேட்குற கேள்வின்னா, ஐயா ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்க, ஒரு 15 வருஷமா இருக்கேன், இப்போ மாறலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு சொல்றவங்களுக்கு மாறலாமா? இப்போ எல்லாமே இக்கட்டாக இருக்குதுல்ல. இப்போ மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா மாற்றம் என்பது, வேலை மாற்றம் என்பது 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் வேலை செய்யணும். இப்போ 3ஆம் இடம் உண்டான திசை யாருன்னா ராகு திசை, குரு திசை.
அது வந்து 11ல் இருக்குது. ஏற்கனவே ராகு திசை நடந்தவங்க ராகு சொந்த நட்சத்திரம் போனப்போ மாறி இருப்பாங்க. இப்போ செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிறாரு. செவ்வாய் நம்மளுக்கு 8 அதனால் மாறினாலும் இங்கே இதுக்கு அதே பரவாயில்லையேன்னு நினைக்க தோணும், மாறி போயிட்டு. அதனால் இப்போ வந்து ராகு செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிற வரைக்கும் கொஞ்சம் இடைஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி 3ஆம் இடம் 9ஆம் இடம் தொடர்பு பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நம்ம சொல்கிற மாதிரி அந்த குருவினுடைய பலம் நமக்கு வந்து 3ஆம் இடத்துக்கோ 9ஆம் இடத்துக்கோ கிடைக்கணும். இப்போ நீங்கள் குரு வந்து சிம்மத்துக்கு வந்துருச்சுன்னா அது கிடைக்கும். ஸோ அந்த டைம் வேணால் கொஞ்சம் கரெக்டாக அக்டோபருக்கு மேலே. அதே மாதிரி குடும்ப சார்ந்த விஷயங்கள் உறவினர்கிட்ட அந்த கருத்து வேறுபாடுலாம் கம்மியாகுமா? கண்டிப்பாக ராகு குரு திசை நடக்கிறவங்களுக்கு ஓகே. கேது ராகு குரு திசை அல்லது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு எல்லாம் வச்சுக்கோங்க. இந்த சனி புதன் மட்டும்தான் பிரச்சனை. ஏன்னா வழக்கே புதன் தான் 6ஆம் இடம், சனி புத்தி அல்லது சத்துரு. அதே மாதிரி சனி, இந்த 2 கிரகத்துக்கு மட்டும் அவங்களுக்கு பைசல் ஆகாது. அந்த அவஸ்தைகள் வந்து அடுத்த பயிற்சிகளில் தான் கிளியர் பண்ணும். ஐயா, இப்போ பொருளாதாரம் இப்போ செகண்ட் ஹாஃப்ல இருக்கும், எந்த மாசத்துல வரக்கான வாய்ப்புகள் இது இருக்குங்களா? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் கிரகங்கள் எதுவுமே போகலை. இப்போ செவ்வாய் நட்சத்திரத்தில் வந்து ராகு போகிறாரு. ஆனால் ராகு போனாலும் ராகு வந்து தன்னுடைய நட்சத்திரத்துக்கு பாதிப்பான இடத்துக்கு போகிறார். அதனால் இந்த யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்களுக்கு வந்து பணம் வரும், அவங்களுக்கு வந்து நல்லா பணம் வரும். அதே மாதிரி நம்ம குரு திசையும் எடுத்துக்கலாம், குரு திசையும் பணம் வரும். யாருக்கு பணம் வரும் அப்படின்னா நம்ம வேலை பார்க்குறோம் அல்லது ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறோம், ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பணம் வரும். அதே உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ நம்ம இந்த சொல்ல வர்ற டாப்பிக்கே என்னென்னா, நான் வருஷக்கணக்கில் சொந்த தொழில் நடத்துகிறேன், ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறேன், இந்த மாதிரி அவசரப்பட்டது இல்லைங்க எப்போவுமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி தொழிலதிபர்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ மேசராசி நேயர்களுக்கு அகம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்குங்களா, புறம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு? இப்போ வந்து குரு திசை சனி திசை இந்த நடக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டுமே நல்லா இல்லை. குரு திசை சனியும் மற்றதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அகம் சார்ந்து இருக்குங்களா, நியூட்ரலாகவே வந்துருக்கும்? எல்லாமே நியூட்ரலாக இருக்கும். சிறப்பு. ஏன்னா இப்போ கேது வந்து கேது நட்சத்திரத்திலே போகிறார். அதனால அகம் சார்ந்து நன்மை தான். கேது கொஞ்சம் சூது தான், இருந்தாலும் அவர் சொந்த நட்சத்திரம் இல்லை, மகத்துல வராரு. ஆமாம், அதாவது முகம் நல்லா இல்லைன்னா கூட நான் சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிற மாதிரி. கண்டிப்பா. சிறப்பு சிறப்புங்க ஐயா. இப்போ வந்து இறுதியா திருமண வாழ்க்கைங்கய்யா, நிறைய பேருக்கு இன்னி வரன் அமையலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வரன் கிடைக்குமா? பாருங்க, அந்த அக்டோபருக்கு குரு மாறும்போது அது ஒரு பாசிட்டிவ். அடுத்து மேசராசிக்கு 7ஆம் பாவம் வந்து பவர் கொடுக்குற கிரகம் யாருன்னா ராகுவும் குருவும். இப்போ அந்த குரு போகும்போது அது வேலை செய்யும். அதே மாதிரி ராகுவும் இப்போ பாசிட்டிவாக இருக்குது. இந்த ராகு குரு திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம். சிறப்பு, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி.